கிறிஸ்துவில் பிரியமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, அன்பு பிள்ளைகளே, பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். ஒரு திருநாள் என்றால் அதை கொண்டாடுவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஆகவே தான் நம்மவர்கள் 30 விழா 20 விழா என்றெல்லாம் கொண்டாடுவார்கள். இன்று நாம் கொண்டாடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. 3, 5, 8, 10 என்று பல காரணங்களால் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். இந்த லூர்து நகர் பங்கு இறை சமூகம் ஒரு பங்கு இறை சமூகமாக தயாரிப்பு நிலை பங்காக உருவாகி 20 ஆண்டுகளை நிறைவு செய்வது என்பது கடவுளது மாபெரும் அருள் பராமரிப்பின் அடையாளம். நன்றி பெருக்கோடு வந்திருக்கிறோம். அந்த தயாரிப்பு நிலை பங்கின் ஒரு பொறுப்பு பங்கு பணியாளராக 3 ஆண்டுகள் 2009 12 வரை நல்லாய நிலை இயக்குனராக இருந்து கொண்டு கூடுதல் பணியாக இதை செய்ததில் கூடுதலான மகிழ்ச்சி. முருக்கூர், அதேபோல் நமது லூர்து நகர், அரசங்குடி, விளாங்குடி என்று விளாங்குளம் என்று ஒவ்வொரு வாரமும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வந்திருந்து திருப்பலி நிறைவேற்றி ஓடியாடி பணி செய்த அந்த காலமெல்லாம் ஞாபகத்திற்கு வருகிறது. அன்பு மிகுந்த அந்த மக்களை தேடி வருவது, அவர்களோடு இணைந்து அவர்களை இல்லாமைக்கு மத்தியில் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டாடி மகிழ்வது என்பதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்களாகவும் அந்த காலத்திலேயே அமைந்து போயின. அதேபோல் நாம் இன்று 60ஆம் ஆண்டாக புனித லூர்து அன்னையின் திருநாளை கொண்டாட கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய புதிய பங்கு தந்தை அருள் தந்தை ஜே சகாயராஜ் அவர்கள் பொறுப்பெடுத்து முதல் திருநாளாக இந்த திருநாள் அமைந்திருக்கிறது. நமது அன்புக்குரிய அருள் பணியாளர்கள் பாண்டியன், லியோ ஜான்சன் தங்களது குருத்துவ அருள் பணி வாழ்வில் 15 ஆண்டுகளை இந்த நாளில் நிறைவு செய்கிறார். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். ஆக இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் 5 பேர் புது நன்மை பெறுகிறார்கள். கொடியேற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். புதிய கொடிமரம் கிடைத்திருக்கிறது, புதிய கெவி கிடைத்திருக்கிறது. வேறு என்ன வேண்டும் காரணம் கொண்டாடுவதற்கு? கொண்டாடி மகிழ்வோம். அந்த கடவுளுக்கு மனம் நிறைந்து நன்றி செலுத்துவோம். ஏராளமான அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள் இந்த திருநாளில் நம்முடைய வந்திருந்து இந்த திருநாளை சிறப்பிப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதேபோல் பேராலயத்திலிருந்து பங்கு இறை மக்கள், கிராப்பட்டி பங்கு இறை மக்கள், பழைய கோயில் பங்கு இறை மக்கள், அம்மாப்பேட்டை பங்கு இறை மக்கள் என பல்வேறு பங்குகளிலிருந்து வந்திருப்பது கூடுதலான சிறப்பு. பிரியமானவர்களே, இந்த பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம், அதுவும் கூடுதலான சிறப்பு. பாஸ்கா திருநாளை திரு அவை ஒரு நாள் கொண்டாடினால் போதாது என்று அதை 8 நாட்கள் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பாஸ்கா தினத்திலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை. அந்த வகையில் பாஸ்கா கிழமையில் 6ஆம் நாளை வெள்ளிக்கிழமை இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆக கடவுள் முன் வந்திருக்கிறோம், கடவுளுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நான் வழக்கமாக சொல்வதென்று கிறிஸ்தவர்கள் நமக்கு கடவுள் கொடுத்த 2 கொடைகள், ஒன்று நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியா என்று. அந்த நற்கருணை திருநாளை இந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்வில் முதன்முறையாக கொண்டாடுகிற இந்த நாளில் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நமக்கு மிகப்பெரிய கொடையாக கடவுள் கிறிஸ்து வழியாக கொடுத்த அன்னை மரியாவுக்காக நன்றி செலுத்தி அவரது அருள் கரங்களை விருப்பத்தோடு தேடி வந்திருக்கிறோம். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாஸ்கா திருநாளின் மகிழ்வில் இருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் பாஸ்கா திருநாள் வாழ்த்துக்களை, ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நற்கருணை நமக்கு உணர்த்துவது என்பதெல்லாம் கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதும், அது நமக்கு விடுக்கிற அழைப்பு என்பதெல்லாம் எல்லா மாந்தரோடும் நாம் இயைந்து இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்காக வாழ வேண்டும், அது அன்பு மிகுந்த வாழ்வாக இருக்க வேண்டும், அது தியாகம் நிறைந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்பது தான். ஒரு தாய் பாலூட்டி தன் குழந்தையை வளர்க்கக்கூடிய அந்த அன்பு மிகுந்த செயல்பாடு என்னை பொறுத்தவரை அந்த நற்கருணையின் அன்பை ஒத்த ஒரு செயல்பாடு என்று சொல்லுவேன். வறியவர் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய உதவி, அவரோடு இருந்து அவரை கைதூக்கி விடக்கூடிய நமது முயற்சி, இது எல்லாமே அந்த கிறிஸ்துவின் அந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு இணையான மாட்சியும் அருள் மிகுந்த செயல்பாடு என்று சொல்லுவேன். இப்படி பார்க்கிற போது பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நம்மை அன்பு செய்கிறார், நமக்கு அடுத்திருக்கிற மனிதர்களோடு நாம் இருக்கிறோம், அவர்களை அன்பு செய்கிறோம் என்பதே இந்த நற்கருணை நமக்கு உணர்த்தக்கூடிய வாழ்க்கை பாடம் என்று உணர்ந்திருக்கிறேன். ஆக இந்த நற்கருணை என்பதெல்லாம் ஒன்று கடவுள் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது.
இரண்டாவது, அந்த கடவுள் நம்மீது கொண்டிருக்கிற அந்த மாபெரும் பேரன்புக்கு இந்த நற்கருணை நிலையான சான்றாக இருக்கிறது. மூன்றாவது, முக்கியமானது என்னை பொறுத்தவரை, எல்லோரையும் அன்பு செய்வதற்கான அந்த கட்டளையை கொடுக்கிறது. அதைத்தான் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தையில், ஒருவர் மற்றொரு மீது அன்பு செலுத்துங்கள் என்கிற ஒரு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவம் என்றால் என்னை பொறுத்தவரை இந்த புதிய கட்டளையை, இந்த ஒற்றை கட்டளையை ஏற்று வாழக்கூடிய ஒரு புதிய மானுட சமுதாயம். ஆக அடுத்தவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த ஒரே ஒரு கட்டளை, ஏனெனில் இயேசுவுக்கு தெரியும் அடுத்தவரை அன்பு செய்வதே கடவுளை அன்பு செய்வதாகும் என்று. ஆக 2 கட்டளைகளாக தரப்பட்டதையும் கூட குறைத்து ஒரே ஒரு கட்டளை போதும், அது அடுத்தவரை அன்பு செய்யுங்கள், நான் உங்களை அன்பு செய்வது போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்கிற அந்த புதிய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அந்த கட்டளையை வாழ்வதை கடமையாக்கி கொண்டு வாழக்கூடிய, கிறிஸ்துவின் பெயரால் வாழக்கூடிய ஒரு புது இறை சமூகமே கிறிஸ்தவம் என்று நான் சொல்வேன். அப்படி பார்க்கிற போது பிரியமானவர்களே, நாம் கொண்டாடக்கூடிய அந்த கடவுள் மூவொரு கடவுளாக, தந்தையாக, மகனாக, தூய் ஆவியாராக இருக்கிறார் எனில், அந்த கடவுளது பெயரே, அந்த கடவுள் என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்பது தான். விடுதலை பயண நூல் 3ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். எரிகிற முட்புதரிலிருந்து கடவுள் மோசையிடம் பேசுகிறார். அவருக்கு அழைப்பு விடுக்கிறார், நீ போ, என் பெயரால் என் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடு, பார்வோரிடம் போய் சொல், என் மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று. அப்போது அவர் கேட்கிறார், சரி போகிறேன், என் கடவுள் என்னை உம்மிடம் அனுப்பினார் என்று சொல்லுவேன். அப்போது உன் கடவுள் யார், அவரது பெயர் என்ன என்று பார்வோன் கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட மோசேக்கு கடவுள் சொன்ன பதில் என்ன? லூர்து நகர் மக்கள் பைபிள் நல்லா வாசிப்பாங்க. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, அனுப்பினார் என்று சொல். ஆக கடவுளது பெயரை பாருங்களேன், தனக்கென்று ஒரு பெரிய சூப்பரான புரிந்து கொள்ள முடியாத பெயரையெல்லாம் வைத்துக்கொள்ளவில்லை. இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே, உங்கள் மூதாதையரின் கடவுள் நானே, உங்களின் கடவுள் நானே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளின் கடவுளும் நானே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. ஆங்கிலத்தில் அழகான மொழிபெயர்ப்பது ஐ ஆம் தட் ஐ ஆம், அல்லது இன்னும் கூட சுருக்கி ஐ ஆம் ஹூ ஆம் என்று சொல்லுவார்கள். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்னை அனுப்பினார் என்று சொல் என்று கடவுளது பெயரே நம்மோடு இருக்கிறார் என்பது தான். அதே போல மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 17-18 இறை வார்த்தைகளில் வாசிக்கிறோம். மத்தேயு எசையாவை மேற்கோள் காட்டி சொல்லுவார், இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். மீண்டுமாக நம் தந்தையாம் கடவுளது மகனது பெயர் என்னவென்று பாருங்கள், இயேசுவின் பெயர் என்னவென்று பாருங்கள். கடவுள் நம்மோடு இருக்கிறார், எங்கோ இருக்கிறவர் அல்ல, வானங்களில் மேகமண்டலங்களில் ஒளிந்து கொண்டிருக்கிறவர் அல்ல, கடல்களுக்கு அப்பால் மறைந்து கொண்டிருக்கிறவர் அல்ல, நம்மோடு இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர். அந்த நம்மோடு இருக்கிறவர் என்பதுதான் நமது நம்பிக்கையே. கிறிஸ்தவத்தின் அடிப்படையான போதனையே கடவுள் தன் மக்களை தேடி வந்தார், அவர் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பது தான். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது இறை வார்த்தை அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அந்த வார்த்தையான கடவுள் எங்களிடையே குடிகொண்டார். நீங்கள் லூர்து நகரை மட்டும் எடுத்து பாருங்களேன், சுற்றி நம்முடைய வீடு, கடவுள் குடியிருப்பதற்கு அழகிய ஒரு வீடு. அது சிறு வீடு என்று சொல்லலாம், பெரிய வீடு என்று கூட சொல்லலாம். நம்ம வீடுகளோட ஒப்பிடுறப்ப மாதா கோயில் பெரிய கோயிலாக தான் இருக்கிறது. கடவுள் குடியிருப்பதற்கு ஒரு வீடு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர் சொல்லி இருக்கிறார்கள். அதன்படி நாங்கள் குடியிருக்கிற எங்களுக்கு ஒரு வீடு, கடவுள் குடியிருப்பதற்கு, லூர்தனை குடியிருப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வீடு. அதையே நாம் ஆலயம், கோயில் என்று சொல்லுகிறோம் பிரியமானவர்களே. ஆக நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரே நம்மோடு இருக்கிறார் என்பது தான். நான் கூட கல்லூரியில், குருத்துவ கல்லூரியில் மாணவர்களுக்கு சொல்லுகிறவோ சொல்லுவேன், பிற சமயங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல கிறிஸ்தவ சமயத்திற்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறதெனில் அது இதுதான். எல்லா சமயங்களும் கடவுளை அடைவதற்கான பாதையை காட்டுகிற போது, இந்த பாதையில் போனால் கடவுளை நீ காணலாம், இந்த காரியங்களை செய்தால் கடவுளை நீ கண்டுகொள்ளலாம் என்று சொல்லுகிற போது, கிறிஸ்தவ சமயம் மட்டுமே கடவுள் உன்னை தேடி வருகிறார் என்று சொல்லுகிறது. நீ கடவுளை தேடாத போதும் அவர் உன்னை தேடி வருகிறார். நீ அவரை விரும்பவில்லை என்றாலும் அந்த கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய சமயம். இதுதான் கிறிஸ்தவத்தின் மிக அடிப்படையான சிந்தனையே.
ஆக மனுவுரு இறையியலையே நாம் நம்முடைய அடிப்படையான கிறிஸ்தவ நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். இது எப்படி எனில், தூய ஆவியாருக்கு என்ன பெயர்? தூய ஆவியாருக்கு என்ன பெயர்? யோவான் நற்செய்தி 14 இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். துணையாளர் என்றால் என்ன? நீங்கள் நாற்காலி போட்டு உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிறவர் துணையாளர். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எனக்கு செயலர் தந்தை இருக்கிறார், வினிட்டோ தந்தை இருக்கிறார். நான் எங்கே போகிறேனோ அவர் என் கூடவே இருப்பார். ஆக தூய ஆவியார் துணையாளராக இருக்கிறார் எனில், நீங்கள் இருக்கிற இடத்தில் அவர் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் பயணிக்கிற இடத்தில் அவர் உங்களோடு பயணிக்கிறார், உங்களுக்கு எல்லாவுமாக இருக்கிறார். ஆக இந்த 3 சொற்றொடர்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் நம்பியிருக்கிற கடவுள் யார் என்று நமக்கு தெரியும். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே. அவர் பெயர் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். துணையாளராக அந்த தூய ஆவியார். ஆக இப்படித்தான் அந்த 3 கடவுளை நாம் கண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக அந்த கடவுளது பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் எனில், இன்று நமக்கு விடுக்கக்கூடிய கடவுள் விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு ஒன்று இருக்குமெனில், உங்களுக்கு அடுத்திருப்பவருக்கு உடனிருங்கள். உடனிருங்கள். அவர் உங்கள் கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பேர குழந்தைகளாக, உடன் பிறந்தவர்களாக, அண்டை வீட்டாராக, நமது அன்பியத்தை சார்ந்தவர்களாக, நமது ஊர் மக்களாக, நமது பங்கு மக்களாக, இதையும் தாண்டிய பறந்துபட்ட இந்த மானுட சமுதாயத்தை சார்ந்த யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று இந்த விவிலியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே வாழ்க்கை பாடமுள்ள கிறிஸ்தவ நெறி என்று ஒரே வாக்கியத்தில் சொல்வதென்றால் அப்படித்தான் சொல்லுவேன். கடவுளை தங்கள் தாயாக தந்தையாக ஏற்று அதை கொண்டாடக்கூடிய, தங்களுக்குள் சகோதர உறவுகளை வளர்த்து வாழக்கூடிய ஒரு புதிய மானுட சமுதாயத்திற்கான ஒரு சாசனம், டெஸ்டமெண்ட் இந்த இறைவார்த்தை, இந்த விவிலியம் என்று சொல்ல முடியும். ஆக அந்த கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் எல்லோரோடும் இருக்கிறோம். அந்த கடவுளை எங்கள் தந்தையாக தாயாக கொண்டாடுகிறோம். இவ்வுலக மாந்தர் அனைவரையும் எங்கள் சகோதர சகோதரிகளாக நாம் கொண்டாடுகிறோம் என்பதுதான் பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த நற்கருணை கொண்டாட்டம் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடமாக இருக்க முடியும். தொடக்க கால கிறிஸ்தவ சமூகம் அப்படித்தான் இருந்தது என்று வாசிக்கிறோம். 4 நோக்கங்களுக்காக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த புதிய வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்கள் என்று திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவர்கள் நாள்தோறும் வீடுகளில் கிறிஸ்துவின் பெயரால் ஒன்று கூடி வந்தார்கள். பெரிய கோயில்கள் அப்போதெல்லாம் இல்லை. ஆனால் வீடுகளில், நமது அன்பியங்கள் போல வீடுகளில் அவர்கள் ஒன்று கூடி வந்தார்கள். ஒன்று கூடி வந்ததே அவர்களது முதல் நோக்கமாக இருந்தது. பல சமூக குழுக்களை சார்ந்தவர்கள், பல பொருளாதார பிரிவுகளை சார்ந்தவர்கள், யூதர்கள், யூதர் அல்லாதவர், கிரேக்கர்கள், பிற இனத்தார், யாராக இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களா வீடுகளில் ஒன்று கூடி வந்தார்கள். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட இறை வார்த்தையை காது கொடுத்து கேட்டார்கள். அப்பத்தை பிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு அதை பகிர்ந்து உண்டார்கள். அந்த அப்பம் பிடுதல் நிகழ்ச்சியே பின்னொரு நாளில் இந்த நற்கருணை கொண்டாட்டமாக திருப்பலியாக நீட்சி பெற்றிருக்கிறது. 4வது மிக முக்கியமான காரியத்தை செய்தார்கள். நம்மால் செய்ய இயலாத, நாம் செய்யாத காரியமாகவே அது மாறி போனது. தங்கள் சொத்துக்களை எல்லாம் அவர்கள் பொது உடைமையாக கருதினார்கள் என்று. அதே திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தை சொல்லும், தேவைப்படுகிற நிலையில் அவர்களில் எவருமே இல்லை என்று. எனக்கு இது தேவைப்படுகிறது, எனக்கு இது இல்லாமற் போனது என்று எவருமே உணரவில்லை. ஏனெனில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தது. ஏனெனில் இருக்கிறவர்கள் தங்களிடம் இருப்பதை இல்லாதோரோடு பகிர்ந்து கொண்டார்கள். சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு அங்கு இல்லை. எனக்கு தெரிந்தவரை ஏடறிந்த மானுட வரலாறு சொல்லக்கூடிய முதல் சோசலிச சமுதாயம், பொது உடைமை சமுதாயம், சமத்துவ சமுதாயம், சமூக நீதி சமுதாயம், அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல் கிறிஸ்தவர்களின் அந்த சமுதாயமாகவே இருந்தது என்று பார்க்கிறோம். ஒருவர் மற்றவரை குறித்து கவலைப்பட அடுத்தவர்கள் இருந்தார். எவரும் அந்த சமுதாயத்தில் விடுபடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய கடவுளது அருளின் அடையாளமே இந்த நற்கருணை என்று பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, கடவுள் நம்மை ஒரு பங்கு இறை சமூகமாக வாழ செய்வதே அப்படி. கடவுளது பெயரால் ஒன்று கூடி வந்து இறை வார்த்தையை கேட்டு நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுத்து தங்களுக்குள் சகோதர உறவுகளை வளர்த்து கொண்டு எல்லாரும் எல்லாமாக ஒன்றித்து வாழக்கூடிய அந்த புதிய வாழ்க்கை முறையே
இந்த வாழ்க்கை முறையை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், மனநிறைவை கொடுக்கும், கடவுளது ஆசீர்வாதமாக அந்த வாழ்க்கையே அமைந்திருக்கும். பிரியமானவர்களே, கடந்த வாரம் ஈஸ்டர் திருநாளை கொண்டாடிய போது கூட என் மக்களுக்கு அங்கு அப்படித்தான் சொல்லி கொண்டு இருந்தேன். கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது இன்றும் சாத்தியம், இப்போதும் சாத்தியப்படும். எப்போதெல்லாம் சாத்தியப்படும்? நாம் வாய் திறந்து உண்மையை பேசுகிற போது உயிர்த்தெழுந்த இயேசு அங்கு உயிரோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். நாம் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்ல காரியங்களாகவே இருக்கிற போது, அடுத்தவரை வளர்த்தெடுக்கிற காரியங்களாக இருக்கிற போது, அடுத்தவர்களை ஊக்கப்படுத்துகிற காரியங்களாக இருக்கிற போது அங்கு கிறிஸ்து நம்மோடு உயிர்த்தெழுந்தவராக உயிரோடு இருக்கிறார் என்பது அர்த்தம். பகை உணர்வுகளை, சண்டை சச்சரவுகளை மறந்து, வெறுப்புணர்வை களைந்து மக்கள் சகோதர உறவில் ஒன்று சேர்ந்து வருவார்களானால், அப்படி ஒன்று கூடுகிற அந்த நிலை கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அவர்களோடு வாழுகிறார் என்பதற்கான சான்றாக அமைந்து போகும். எங்கெல்லாம் மனிதர்கள் ஒன்று கூடி வந்து எல்லா விதமான சமூக ஏற்றத்தாழ்வையும் களைந்து கடவுளின் புதிய இறை சமூகமாக வாழ எத்தனிக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு என்பது அவர்களது வாழ்க்கை அனுபவமாக மாறிப்போகிறது. ஆக செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் நல்ல செயல்களே, பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளும் உண்மையான செயல்பாடுகளே. வாழ்வது என்றால் இயைந்து இணைந்து அமைதியாக சமாதானத்தோடு வாழ்வது என்று ஒரு சமூகம் வாழத் தொடங்குமானால், அந்த சமூகம் உயிர்த்தெழுந்த இயேசு ஆண்டவரது அந்த உயிர்ப்பு நிகழ்வை தமதாக்கி கொண்ட, தங்கள் அனுபவமாக்கி கொண்ட ஒரு சமுதாயம் என்றே அழைக்கப்படும். பிரியமானவர்களே, ஆக இறைவரிடம் அருள் வேண்டுவோம். தமது பேரன்பில் நம்மை காக்கிற அந்த கடவுள் அதே பேரன்பை பிறரோடு காட்டி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்பதை இந்த நாளில் உணர்வோம். இந்த இறை சமூகம் இந்த பண்புகளை தமதாக்கி என்னாலும் இந்த லூர்து நகர் கிராமம் மட்டுமல்ல, நமது பங்கு என்று நாம் சொல்லக்கூடிய முருக்கூர், அதேபோல் அரசங்குடி, அந்த விளாங்குளம் என்று எல்லோரும் இணைந்து இயைந்து வாழுகிற போது அதுவே கடவுளது மகிழ்ச்சி, அதுவே கடவுளுக்கான மாட்சி. 60 ஆண்டுகள் என்ன, இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அந்த கடவுள் இந்த திருநாளை கொண்டாட நமக்கு அருள் தருவார். ஒரு பங்கு இறை சமூகமாக நம்மை வாழ திருவுளம் கொண்டது இறைவன் தாமே தம் எல்லா அருள்வரங்களையும் நமக்கு கொடுத்து நம்மை நிச்சயமாக தம் வியத்துக்கு பராமரிப்பில் காப்பார். குறிப்பாக இந்த திருநாட்களில் நாம் ஏறெடுக்கிற எல்லா மன்றாட்டுகளுக்கும் அந்த கடவுள் கனிவாய் செவி மடுப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருநாள் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பார். ஆமென்.